Hi, hello guys, welcome back to our channel General Science. நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர் போர்டு. இது வரைக்கும் நம்ம பெரிய ஆம்பிளிஃபையர் போர்டெலாம் பார்த்துருப்போம். இது வந்து சின்ன ஆம்பிளிஃபையர். அதுக்கு வந்து 2 5 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து எடுத்துருக்கோம். இது 5 வாட்ஸ், இது 5 வாட்ஸ். ஆனால் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3 வாட்ஸ் போர்டு தான் அது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 5 வாட்ஸ் ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம 10 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மேக் பண்ண போகிறது ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், சின்ன போர்ட்டபிளான மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் போடக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 5 வோல்ட் கொடுக்கறதுக்கு நம்ம மொபைல் சார்ஜர்லேருந்து நம்ம 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லேப்டாப்புக்கு வர யூஎஸ்பி கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்புட் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஜாக்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு வரும். ஸோ அதே வந்து நம்ம இன்புட் சிக்னலை வந்து இதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ப்ளூடூத் கிடையாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இதுக்கு என்னென்னலாம் தேவை, நம்ம வந்து இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த போர்ட்டபிள் ஸ்மால் ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒயர்ஸ் எல்லாம் வந்து தேவை. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர். இந்த 2 ஸ்பீக்கருமே வந்து இது வந்து 5 வாட்ஸு, இந்த ஸ்பீக்கர் வந்து 5 வாட்ஸு. இது ஓரளவுக்கு நல்ல ஸ்மால் சைஸில் இருக்கிற கொஞ்சம் நல்ல ஊஃபர் தான். அந்த 10 வாட்ஸுக்கு தேவையான ஸ்மால் பேஸும் நல்ல ஒரு சில்னஸும் வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆம்பிளிஃபையர் போர்டே வந்து இந்த சைஸ் தான். சாதாரண ஒரு சின்ன ஒரு ஐசி இருக்குது, அவ்வளோதான். இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா PAM 8403 அவ்வளவுதான். இது கொடுக்கக்கூடிய டோட்டல் அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா 3 வாட்ஸ் தான். ஒரு ஸ்பீக்கருக்கு 1.5 வாட்ஸும் இன்னொரு ஸ்பீக்கருக்கு 1.5 வாட்ஸும் தான். இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும். ஆனால் நம்ம கொடுக்க போகிறது 5 வோல்டேஜ் தான் கான்ஸ்டண்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது 6 வோல்டேஜ் தான் வந்து இதோட மேக்ஸிமம் ரேஞ்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஐசி வந்து ஓவர் ஹீட் ஆகி பர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 5 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 3 லைன் தான் இருக்குது. அதாவது 5 வோல்ட் ப்ளஸும் மைனஸும் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடியோ அவுட்புட் வந்து லெஃப்ட் சேனல், இங்கே எல் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. லெஃப்ட் சேனலோட மைனஸு ப்ளஸ்ஸு நமக்கு அவுட்புட்டாக வரும். ரைட் சேனலோட ப்ளஸ்ஸும் மைனஸும் அவுட்புட்டாக வரும். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஸ்பீக்கருக்கு, இது வந்து லெஃப்ட் ஸ்பீக்கருக்கு. இன்புட் ஆடியோ சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்குது, சென்ட்ரல் இருக்கிறது கிரவுண்டு. சரிங்களா, இந்த கிரவுண்ட் சிம்பிள் தான் அது. ஸோ இங்கே லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் இது வந்து காமன் கிரவுண்டு. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டு வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PAM 8403 இந்த போர்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த போர்டை வந்து நம்ம க்ளூகன் வச்சு கீழே ஒட்டியாச்சு. ப்ளஸ் மைனஸ்னு 2 சப்ளை வோல்டேஜ் இருக்குது. அதுக்கு வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த யூஎஸ்பி கேபிளை வந்து எப்படி வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் தான் வருது. ஏன்னா இதுக்கு மட்டுமே வந்து தனியாக நான் வாங்கியிருக்கேன். அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் அவுட்புட் வரணும், வேறு எந்த ஒயர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒயரை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதோட பின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேலேருந்து கீழே பார்க்கும்போது இப்படி உள்ளே இருக்கிறது அப்படி நமக்கு வந்து தெரியும், பின்னு வந்து தெரியும். நீங்கள் இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா பின்னு வந்து இப்படி தான் தெரியும். அதாவது மேலே இப்படி வரும் 4 பின்னு. ஸோ நமக்கு வந்து இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பின்னை வந்து இப்படி வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 இதில் வந்து 4 பின்னு தான் இருக்கும். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ், அதாவது VCCன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வோல்டேஜ் 5 வோல்ட் வரக்கூடிய இடம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து 4வது பின்னு 1 2 3 4 மொத்தம் 4 பின் இருக்கும். சென்டரில் 2 பின் வந்து டேட்டா. சரிங்களா, அப்போ இந்த லாஸ்ட் பின் வந்து கிரவுண்டு. அப்போ ஃபஸ்ட் பின் வந்து VCC. சரிங்களா, இப்படி தான் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிமீட்டர் வந்து கன்டினியூட்டி மூடில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இந்த 2 வந்து டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்டினியூட்டி வருது இல்லையா. இந்த ரெட் கலரில் வந்து நான் வைக்கிறேன். இந்த ஒயர் வந்து இப்படியே வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பின்னு வந்து 4மே தெரியும் இல்லையா. நம்ம பின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லியிருந்தோம். 1 2 3 4. அப்போ 1 வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ 1 வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ்னால் இந்த ரெட் கலர் தான் பாசிட்டிவ். அப்போ இந்த ரெட் கலர் வந்து 1ங்கும் போது நம்ம இந்த 1ல் வந்து வச்சு பார்ப்போம். 1ன்னு வைக்கும் போது வந்து நமக்கு இங்கே கன்டினியூட்டி வருது பாருங்கள். இப்போ 0 0 1ன்னு வந்து மல்டிமீட்டரில் வந்து கன்டினியூட்டி வருது பாருங்கள். இந்த பிளாக் கலர் வந்து மல்டிமீட்டரோட பிளாக் கலர் ப்ரோபில் வைக்கிறேன். இப்போ இந்த பிளாக் கலர் வந்து எதில் வருது, எங்கே வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பிளாக் கலர் வந்து 4வது நம்பரில் வருது. ஸோ நம்ம 1 2 3 4ன்னு சொல்லியிருந்தோம். பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து 1ஆம் நம்பரில் வருது. கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்டேஜ் வந்து 4ஆம் நம்பரில் வருது. அப்போ சென்டரில் இருக்கிற 2மே வந்து டேட்டாஸ். சரிங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சிஸ்டத்தில் குத்தினா அப்படின்னா
இதில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜும் இதில் வந்து நெகட்டிவ் வோல்டேஜும் 5 வோல்ட் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த போர்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் இதில் கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பின்னை வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் இருந்தால் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோடோக் எலக்ட்ரானிக்ஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்டேட் கேட்குது. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே வந்து இப்போ நம்ம போவோம். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஆப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் கோடை வந்து கலர் கோடை வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன கேபிள்ஸ், அப்புறம் என்னென்ன சிம்பிள் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 555 AC பேசிக் நாலேஜ் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸும், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸு, LED ஃபில்டர்ஸு, ஓம்ஸ்லாம் இது எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டர் கலர் கோட் இருக்குது. அதே மாதிரி SMD ரெசிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பின் அவுட்ஸ்ன்னு இருக்குது. இதிலிருந்து தான் வந்து நான் வந்து யூஎஸ்பியும் ஜாக்குக்கும் வந்து நான் வந்து பின் அவுட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி, அப்புறம் சீரியல் போர்ட், அதே மாதிரி பேரலல் போர்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே இருக்குது. இந்த ஈத்தர்நெட் கேபிள், அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கனெக்டர் இருக்கோ, அதாவது மார்க்கெட்டில் என்னென்ன கனெக்டர் இருக்கோ எல்லா கனெக்டரோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம டைப் வந்து இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டைப் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டுருக்கு பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. அதாவது பின்னு வந்து இப்படி இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. மேலே வந்து எம்டியாக இருக்கணும், பின்னு வந்து இப்படி இருக்கணும். 1 2 3 4ன்னு போட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது பாருங்கள். பின்னு வந்து உங்களுக்கு வந்து மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்படி வச்சிங்க அப்படின்னா பின்னு வந்து இங்கே போயிடும். மேலே இப்படி இருக்கும், தெரியுதுங்களா, இப்படி இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியாது. ஸோ இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா. ஸோ இது வந்து 1 2 3 4 நம்ம வந்து 1 வந்து பாசிட்டிவ் வோல்டேஜும் 4வது வந்து கிரவுண்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இருக்குது பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் கனெக்டரோட இது வந்து ஒட்டுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 1வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை தான் பார்த்துருக்கோம் இல்லையா, 1 4. அப்போது இந்த 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் VCCன்னு போட்டிருக்கு, 5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு, இங்கே ரெட் கலர்னு போட்டிருக்கு. சரிங்களா. அப்புறம் இந்த 4வது பின் வந்து நம்ம கிரவுண்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த 4ன்னு போட்டிருக்கு பாருங்கள். 4வது வந்து கிரவுண்டு, பிளாக் கலர் ஒயரு. சரிங்களா. மற்ற 2வது 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், க்ரீன் கலர், அதாவது டேட்டா ப்ளஸ்ஸும் டேட்டா மைனஸ்ன்னு போட்டிருக்கு. 3வது வந்து டேட்டா ப்ளஸ்ஸு, 2வது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மைனஸு. ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த ஆப்பை வச்சு தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜாக்கு. சரிங்களா. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சு பாருங்கள் இந்த ஜாக்கு. இதை வந்து நான் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா 3 பின் ஜாக்கு, அதாவது 3 டெர்மினல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பின் ஜாக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் 3 பின் ஜாக்கு, அதுக்கப்புறம் இது வந்து 3 பின் ஜாக்கு வேறு டைப்பு, அதாவது பேலன்ஸ்டு மோனோ. இது வந்து ஸ்டீரியோ ப்ளக்கு. நம்ம யூஸ் பண்ணுற ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ப்ளக்கு தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதாவது இது கிரவுண்டு, சென்ட்ரல் இருக்கிறது ரைட்டு, மேலே எண்டில் இருக்கிறது லெஃப்ட்டு. சரிங்களா. அதில் இதில் போட்டிருக்கு பாருங்கள், எல்லின் சிம்பிள் போட்டிருக்கா. இது வந்து லெஃப்ட் சேனலு, ரைட் சேனலு, கிரவுண்டு. ஸோ இதை பார்த்து தான் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். சில கம்பெனி ஹெட்செட் மட்டும், அதாவது சோனி, பேனாசோனிக்கு, நோக்கியா, சாம்சங், இந்த எல்லா ஹெட்செட்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து எல்லா விதத்துலையும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக வந்து இது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது வந்து இதுதான், கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு. அதை வந்து நம்ம இப்போது செக் பண்ணி பார்த்தலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாக் கலர் ப்ராப் எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இதை வந்து நம்ம கிரவுண்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து இங்கே வச்சிடலாம். இந்த கிரவுண்டில் வச்சுட்டு இந்த ஒயரோட அடுத்த எண்டு இதுதான், இதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் தான் கிரவுண்டு. சரிங்களா. அப்போ வந்து கண்டிட்டியில் காமிக்குது பாருங்கள். அப்படி வச்சா அப்படின்னா கண்டிட்டியில் வந்து உங்களுக்கு காமிக்குது இல்லையா. இது வந்து எல்லோ கலரில் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுன்னு சொல்லி அதில் பார்த்தோம். இது வந்து கிரவுண்டு, ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ அந்த சென்டரில் வந்து நான் இங்கே வைக்கிறேன், வச்சுட்டு அமுத்தி பிடிச்சிக்கிறேன். ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த க்ரீன் கலர் தான் வந்து அப்போது ரைட்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த எண்டு, இது வந்து லெஃப்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒயிட் கலர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் கண்டிட்டிங் காமிக்குது. அப்போ வந்து இது லெஃப்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போது கரெக்டாக வந்து கனெக்டர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு இந்த 5 வோல்ட் இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுத்துடலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூஎஸ்பி கனெக்ட்லேருந்து வர 5 வோல்ட் ரெட் கலர் பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து பிளாக் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் சப்ளை வந்து இந்த யூஎஸ்பி கனெக்டர்லேருந்து எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஜாக்லேருந்து இன்புட் சிக்னல் வந்து எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து இந்த போர்ட்டில் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த 3 வயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ. ஓகேங்களா? இப்போ இந்த எல்லோ வந்து எல்லோ வந்து மைல கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரை வந்து நான் வந்து கிரவுண்டில் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து ரெட் கலரை வந்து இந்த ஆடியோவோட ரைட்டில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கொடுத்தது வந்து ஆடியோவோட இன்புட் சிக்னல், போர்டுக்கு போகிற இன்புட் சிக்னல். இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, இதோட அடுத்த எண்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெட் கலர் வந்து ரைட்டு, இந்த சென்டரில் இருக்கிற ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு கிரவுண்டு, எல்லோ கலர் வந்து லெஃப்ட்டு. சரிங்களா? அப்போ அந்த சென்டரில் இருக்கிற கிரவுண்டு எடுத்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இந்த பொசிஷனில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம கிரவுண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நமக்கு சால்டரிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து இப்படி சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டு, இதை சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து ஆடியோவோட ரைட் சிக்னலு, இதை வந்து இப்படி கொடுக்குறோம். இதை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவோட லெஃப்ட் சிக்னலு, இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்தாச்சு. இப்போது அடுத்தது இந்த 2 பின் இருக்குது. இந்த ஆடியோ ஜாக்லேருந்து எப்படி எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆடியோ ஜாக்கோட ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்து ஒயர் இப்படி இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து இந்த எல்லோ கலர் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த எல்லோ கலரை எடுத்து கொண்டு வந்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டருக்கு வரக்கூடிய இடத்துல இந்த 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இதையும் வச்சு சால்டரிங் வச்சிடலாம். இந்த ரெட் கலர் வந்து ரைட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த கிரவுண்டை வந்து இதில் கொடுத்து இன்புட்டை வந்து இதில் கொடுத்து அவுட்புட்டு இப்படி எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு வால்யூம் வச்சோம் அப்படின்னா இதுக்கும் இருக்கிற கண்டினியூட்டி வந்து நமக்கு அதிகமாகும். காமன் கிரவுண்டை வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம், இன்புட் சிக்னல் இதில் கொடுத்து வெளியே எடுக்கிறோம். அதாவது காமன் கிரவுண்டை இதில் கொடுத்துட்டு இன்புட்டை இதில் கொடுத்து வெளியே எடுத்தாலும் சரி, இதில் கொடுத்து வெளியே எடுத்தாலும் சரி, எப்படி வேணால் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சைடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சைடு இந்த கிரவுண்டு இங்கே அடித்து இந்த 2 சிக்னலையும் வந்து இப்படி மாற்றி அடித்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆடியோ வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மியாகும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம இப்படி நேராக வச்சு பார்க்கும்போது இந்த சைடு ரைட் சைடு தான் வந்து கிரவுண்டை கொடுக்கணும். இந்த க்ரீன் கலர் தான் வந்து ரைட்டு, அதே வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து இதில் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த ஒயிட் கலரு, இந்த ஒயிட் கலர் தான் வந்து ஆடியோவோட லெஃப்ட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஜாக்குக்கு வந்து நம்ம லைன் கொடுத்தாச்சு. இந்த ஆடியோ ஜாக்கோட ஆப்போசிட் சைடு வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு. சரிங்களா? அதாவது நம்ம இன்புட்டை இது வழியே கொடுத்து வெளியே எடுக்கலாம், இன்புட்டை இதில் கொடுத்தோம் இப்படியும் வெளியே எடுக்கலாம். ஸோ நான் வந்து இன்புட்டை வந்து இது வழியே கொடுத்துருக்கேன். இன்புட் வந்து ரைட்டோட சிக்னல் வந்து ரைட்டில் கொடுத்து இதன் வழியே வெளியே எடுத்து இந்த போர்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டையும் வந்து ஒயிட் கலரில் கொடுத்து எல்லோ கலரில் அவுட்புட்டாக எடுத்து இந்த போர்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த மொபைலிருந்து வரக்கூடிய இந்த சிக்னல் உள்ளே போய் அவுட்புட் ஆகும்போது ஃபுல்லாக வந்து இதுக்கும் கண்டினியூட்டி ஆகி ஆடியோ வந்து நமக்கு சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக வரும். டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு கம்மியாகும். இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது ரெண்டே தான். என்னென்னா லெஃப்ட் சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கரும் ரைட் சேனலுக்கு ஒரு ஸ்பீக்கரும், அதையும் வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட 5 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு ஒயரை 2 ஒயரை வந்து சால்டரிங் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ளஸில் வந்து ரெட் கலரும் இந்த மைனஸில் வந்து பிளாக் கலரும் வந்து கொடுக்குறேன். ப்ளஸில் வந்து ரெட் கலர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து இந்த மைனஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி 2 ஸ்பீக்கரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்பீக்கரை வந்து ரைட் சைடில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த போர்டோட ஸ்பீக்கர் சைடில் ரைட் சைடுன்னு போட்டிருக்கு, அதில் வந்து ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம சால்டரிங் பண்ணோம். ஏன்னா ஸ்பீக்கர்லேயே ரெட் கலர் ஒயரை வந்து பாசிட்டிவ் சைடு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் சைடு கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ், ஸ்பீக்கரோட மைனஸ் வந்து இதில் கொடுத்தாச்சு. ஸோ இன்னொரு ஸ்பீக்கரை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து அப்படியே கொடுத்துடலாம். அதோட ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது, அதை வந்து ரெட் கலர் ஒயரில் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து மைனஸ்ஸு, அதையும் வந்து இங்கே கொடுத்துடலாம்.
ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த போர்டுக்கு நம்ம எல்லா லைனுமே கொடுத்தாச்சு. சப்ளை வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் இதிலேருந்து எடுத்து இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஆடியோ சிக்னலுக்கும் வந்து இங்கே கொடுத்தாச்சு. இந்த 2 ஸ்பீக்கரும் எடுத்து இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் க்ளூ கன்னை வச்சு கொஞ்சம் ஒட்டி நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்ளை வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பின்னை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் குத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆடியோ சிக்னல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதை டச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும். இதை இந்த சார்ஜரில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட் இன்புட் போச்சுன்னா 5 வோல்ட்டாக வந்து வரும். இது நான் சாதாரண வந்து நீங்கள் எந்த மொபைல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணாலும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பவர் சப்ளையில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். டச் பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்து சவுண்டு வரும். சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. டச் பண்ணால் அப்படின்னா சவுண்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மொபைலில் குத்தியாச்சு. நம்ம வந்து ஏதாவது ஒரு சாங்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே ஆகுது. எந்த ஒரு இறைச்சலும் இல்லை. இது இல்லை ஃபுல்லாக வந்து நான் சவுண்டு வைக்கிறேன். ஃபுல்லாக சவுண்டு வச்சா மட்டும்தான் லைட்டாக இறையிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா PAM 8403 வந்து கிளாஸ் D ஆம்பிளிஃபையரு. இது வந்து நல்ல கிளாரிட்டியாக வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும்.